எங்கன்னு கேட்டோம். எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பக்கத்தில் எங்கள் ஊர் பிள்ளைக்காடு வந்து சொல்லுது பாப்பா மேலே கார் விட்டு ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பதறி போய் ஒடியாரோம். மண்டையில் ஏற்றி கொண்டிருக்காங்க. ஸ்கூல் முடித்து சாயங்காலம் வீட்டுக்கு வேன் வரும்போது வேனில் உள்ள பேக் மட்டும் தான் கொடுத்தாங்க. என்னென்னு கேட்கும்போது அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒன்று வந்து ஸ்பாட் அவுட்டு. ஸ்கூலில் உள்ள ஃபுட்டேஜ் கேட்டால் எங்களுக்கு ஃபுட்டேஜும் தர மாட்டேங்காங்க. ஜிஹெச்சுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண கொடுத்து விட்டுருக்காங்க. எங்களுக்கு ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கூட சொல்லலை. ஃபீஸ் கேட்கும்போது மட்டும் இந்த மாதம் இன்னைக்கு இன்னும் ஃபீஸ் கட்டலை, நீங்கள் ஃபீஸ் கட்டுங்க மட்டும் ஃபோன் போட தெரியுது. ஆனால் புள்ளை இறந்து போயிடுச்சு, இறந்தது தகவல் சொல்லலை. 1.5 மணி நேரம் கழிச்சு ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். எப்படி அவங்க பண்ண முடியும்? எங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் எப்படி போஸ்ட்மார்ட்டம்? தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே சிந்தாமணியில் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் புளியங்குடி அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த மாரிசாமி வேல்மகில் தம்பதியரின் ஒரே மகள் இசையாழினி பள்ளியில் யூகேஜி படித்து வந்தார். நேற்று மாலை வீட்டிற்கு செல்வதற்கு பள்ளி மைதானத்தில் மாணவி நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது பள்ளி வளாகத்திற்குள் வந்த ஒரு கார் மாணவியின் மீது மோதியதாகவும் கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த மாணவி உடனடியாக அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு இசையாழினி பரிதாபமாக இறந்து போனார். இந்நிலையில் மாலை நேரத்தில் பள்ளியில் பஸ்ஸில் மாணவி வீட்டுக்கு வராமல் அவளுடைய புத்தக பைகள் மட்டும் வந்ததை தொடர்ந்து பெற்றோர்கள் எங்கள் குழந்தை எங்கே என கேட்டதற்கு உடன் வந்த பள்ளி மாணவிகள் யாழினி மீது பள்ளிக்குள் விரைந்து வந்த கார் மோதியதில் விபத்தில் சிக்கிவிட்டதாக தகவல் தெரிவித்தனர். அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் கிராமத்தில் உள்ளவர்களை அழைத்து பள்ளி வளாகத்திற்குள் என்ன நடந்தது என கேட்டபோது பள்ளி மாணவி மருத்துவமனையில் உயிரிழந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து பெற்றோர் மற்றும் அக்கிராமத்தை சேர்ந்தவர்கள் தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சிந்தாமணி அருகில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாப்பா சிவயாழினி யூகேஜி படிக்காப்புல 3:40க்கு ஸ்கூல் வேன் வரமா பிரைவேட் வண்டி உள்ளே வந்து கார் வந்து இடிச்சிட்டு போயிட்டாங்க. இடிச்சிட்டு வந்து எங்கள் ஸ்கூல் நிர்வாகம் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலை. 4:20க்கு எங்கள் ஊருக்கு வந்துச்சு ஸ்கூல் வண்டி. பாப்பா எங்கன்னு கேட்டோம். எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பக்கத்தில் எங்கள் ஊர் பிள்ளைக்காடு வந்து சொல்லுது பாப்பா மேலே கார் விட்டு ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பதறி போய் ஒடியாரோம். இங்கே ஒடியாந்த அண்ணா ஹாஸ்பிட்டலில் உள்ளே வச்சு மூடி வச்சுருக்காங்க. நான் அதையும் பார்க்க எங்களை விடலை. சம்பவம் நடந்து 3:40. எங்களுக்கு நிர்வாகம் ஸ்கூல் நிர்வாகத்திலேருந்து இன்ஃபார்ம் பண்ணலை. நாங்கள் வரதுக்கு முன்னாடி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு தெரியாது. ஸ்கூல் பிள்ளைக்காடு சொல்ல போய் தான் தெரியும். 4:10 4:05க்கு 4:15க்கு தான் எங்கள் ஊருக்கு வந்த போய் தான் தெரியும். 3:40க்கு நடந்த சம்பவத்தை 4:40க்கு ஸ்கூல் நிர்வாகம் சொல்லாமல் 4:20க்கு ஸ்கூல் நிர்வாகம் சொல்லாமல் ஸ்கூல் பிள்ளைக்காடு எங்கள் ஊர் பிள்ளைக்காடு வந்து சொல்ல போய் நான் பதறடிச்சு ஒரு ஆரம் மண்டையில் ஏற்றி கொண்டிருக்காங்க. மேடம் சொல்லுதாங்க ஃபர்ஸ்ட் வரும்போது ரிட்டர்ன் ஏற்றிட்டு போகும்போது தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்க. அப்போ கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, கூட்டிகிட்டு போகும்போது அக்யூஸ்டை காட்டாமல் எப்படி வெள்ளைக்காரு இடிச்சிட்டு போனது
துட்டுக்கு கேண்டீன் போன பிள்ளைய எடுத்து தள்ளிட்டாங்க. அண்டையில ஏற்றிருக்காங்க. இவ்வளோ மனச்சாச்சு ஒரு நிர்வாகம்னா எப்படி நடந்துருக்கணும்? வந்து நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல. அப்போ பிள்ளை வரலன்னு நாங்கள் வரலன்னா பிள்ளைய எரிச்சு கொண்டுட்டு அப்போ வரலன்னு சொல்லுதுக்கா? நாங்கள் வரலன்னா பிள்ளைய எரிச்சு கொண்டுட்டோம்னு சொல்லுதுக்கா? அப்போ இவங்க என்ன ஸ்கூல் நிர்வாகம்? சார் 6 மணிக்கு போய் புட்டேஜ் பார்க்கணும்னு சொன்னோம். 6 மணி 5 மணிக்கு இன்ன வரைக்கும் சார் முயற்சி பண்ணி 6:30 மணிக்கு தான் இப்போவுமே புட்டேஜ் அதுவும் உள்ளே வரது மட்டும் தான் காட்டுதாங்க. ஏன்னா ஒரு ஸ்கூலில் வந்து கேமரா அங்கங்கே வைக்கலையா? ஒரு கேமரா அங்கங்கே வைக்கலையா? ஸ்கூலில் கேட்டால் கேமரா டவுன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வரும்போது மானிட்டரும் இல்லை, மானிட்டரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ நிர்வாகங்கள் பதில் சொல்ல மாட்டேங்குது. என் பேர் வந்து விக்னேஷ். எங்கள் ஊர் நெல்கட்டு செவல். எங்கள் அக்கா பொண்ணு யூகேஜி படிக்கிறா. அவள் ஸ்கூல் முடித்து சாயங்காலம் வீட்டுக்கு வேன் வரும்போது வேனில் உள்ள பேக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. என்னென்னு கேட்கும்போது அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது ஸ்கூல் பொண்ணு வந்து ஸ்பாட் அவுட்டு. உள்ளே வந்து ஏதோ ஒரு வேறு ஒரு 2 பேர் கார் வந்து உள்ளே வந்திருக்கு. அந்த கார் எந்த காருன்னு தெரியல. ஸ்கூலில் உள்ள ஃபுட்டேஜ் கேட்டால் எங்களுக்கு ஃபுட்டேஜும் தர மாட்டேங்காங்க. பிள்ளை ஆனால் ஜிஹெச்சுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண கொடுத்து விட்டுருக்காங்க. எங்களுக்கு ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கூட சொல்லலை. ஃபீஸ் கேட்கும்போது மட்டும் இந்த மாதம் இன்னைக்கு இன்னும் ஃபீஸ் கட்டலை, நீங்கள் ஃபீஸ் கட்டுங்க மட்டும் ஃபோன் போட தெரியுது. ஆனால் பிள்ளை இறந்து போயிடுச்சு. இறந்தது தகவல் சொல்லலை. 1.5 மணி நேரம் கழிச்சு ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். போஸ்ட்மார்ட்டம் எப்படி அவங்க பண்ண முடியும்? எங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் எப்படி போஸ்ட்மார்ட்டம்? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.